ml கனளவு உள்ள நீரில் 6 கிராம் அசிட்டிக் அமிலம் மற்றும் 8.2 கிராம் சோடியம் அசிட்டேட் ஆகியவற்றை 6 கிராம் அசிட்டிக் அமிலம் 8.2 கிராம் சோடியம் அசிட்டேட் மற்றும் ஆகியவற்றை நீர் கரைசலில் பெறப்பட்ட கரைசலின் pH மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. கொடுக்கப்பட்டது அசிட்டிக் அமிலத்தின் Ka மதிப்பு பார்த்தீங்கன்னா 1.8 × 10⁻⁻5. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அசிட்டிக் அமிலம் வந்து 6 கிராமும் சோடியம் அசிட்டேட் 8.2 கிராமும் 500 ml நீரில் கரைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள், டைரெக்டாக செறிவு கொடுக்கல. உப்பினுடைய செறிவும் அமிலத்தினுடைய செறிவும் அவங்க டைரெக்டாக கொடுக்கல. ஸோ அவங்க நம்ம என்ன பண்ணணும், நம்ம கொடுத்துருக்கிற கிராமில் இருந்து செறிவு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கனளவில் இவ்வளவு கிராம் அசிட்டிக் அமிலமும் 6 கிராம் 500 ml நீரில் கனளவு உள்ள நீரில் 6 கிராம் அசிட்டிக் அமிலமும் 8.2 கிராம் சோடியம் அசிட்டேட்டும் கரைஞ்சிருக்குதாம். அப்போ அந்த கரைசலின் pH மதிப்பு கேட்குறாங்க. Ka மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. Ka = 1.8 × 10⁻⁻5. சரி ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு ஹெண்டர்சன் ஹேசல்பர்க் சமன்பாட்டின் படி வாய்ப்பாடு என்ன அப்படின்னா pH ஹெண்டர்சன் ஹேசல்பர்க் சமன்பாட்டின் படி வாய்ப்பாடு என்ன அப்படின்னா பாருங்க, pH pKa + log உப்பின் செறிவு / அமிலத்தின் செறிவு. pH pKa + log உப்பின் செறிவு / அமிலத்தின் செறிவு. இதை கண்டுபிடிக்கணும்னா pKa ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், உப்பின் செறிவு கண்டுபிடிக்கணும், அமிலத்தின் செறிவு எடுத்துகிட்டு வந்து அமிலத்தின் செறிவு ரெண்டையும் கண்டுபிடிச்சு போடணும். எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒர்க். pKa எப்பவும் போல் கண்டுபிடிக்கணும், அதே டைம் உப்பின் செறிவு அமிலத்தின் செறிவு கண்டுபிடிச்சு கொண்டு வந்து போடணும். ஓகேவா? சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு pKa மதிப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே போட்டுக்கோங்க. ஸோ pKa - log Ka மதிப்பு 1.8 × 10⁻⁻5. லாஸ்ட்டு ப்ராப்ளத்தில் போட்டிருந்தோம் இதே வேல்யூ. அங்கே இருக்கிற ஸ்டெப்பை பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ அப்போ pKa = 4.74. எப்படி போட்டோம் தெரியுதா? -log A × B. log A × Bனா log A + log Bன்னு போடுவோம். 1.8க்கு லாக் எடுக்கணும். அப்போ 1.8க்கு லாக் எடுத்த வேல்யூ வந்து மைனஸ் மதிப்பாக வரும். ஸோ இந்த log 10⁻⁻5 வரும். அப்போ -5 log base 10⁻10 வரும். இப்போ 5லேருந்து log 1.8ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.26. 5லேருந்து 0.26 கழிச்சா 0.46. ஓகே, லாஸ்ட்டு ப்ராப்ளத்தில் போட்டிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், லாஸ்ட்டு ப்ராப்ளத்தில் இந்த இடத்துல போட்டிருக்கோமா? எஸ், இந்த இடத்துல போட்டிருக்கிறத அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பார்த்து அப்படியே அங்கே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ pKa வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.74. ஓகே, எஸ், அதுதான் அங்கே போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ pKa = 4.74. முன் சொல்ல எடுத்துக்காட்டை காண்கன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நோ ப்ராப்ளம், அதை எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து உப்பினுடைய செறிவு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க கொடுத்துருக்கிற சோடியம் அசிட்டேட்டின் மோல்களின் எண்ணிக்கை / கரைசலின் கனளவு. செறிவு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பாடு என்னென்னா சோடியம் அசிட்டேட்டின் மோல்களின் எண்ணிக்கை / கரைசலின் கனளவு. இப்போ நமக்கு மோல்களின் எண்ணிக்கை தான் வேணும். அப்போது கனளவு இந்த பக்கம் இருக்கிற மோல்களின் எண்ணிக்கை தான் வேணும் ஸ்டூடெண்ட்ஸ். மோல்களின் எண்ணிக்கை தான் நமக்கு வேணும். மோல்களின் எண்ணிக்கை உப்பின் செறிவு சோடியம் அசிட்டேட்டின் மோல்களின் எண்ணிக்கை / கரைசலின் கனளவு. ஸோ அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். சோடியம் அசிட்டேட்டின் மோல்களின் எண்ணிக்கை சோடியம் அசிட்டேட்டின் நிறை / சோடியம் அசிட்டேட்டின் மூலக்கூறு நிறை. ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சோடியம் அசிட்டேட்டின் மோல்களின் எண்ணிக்கை, மேலே இருக்கிற மோல்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். ஸோ மேலே இருக்கிற மோல்களின் எண்ணிக்கையை அவங்க கொடுத்துருக்கிற மதிப்பை வச்சு ஃபஸ்ட்டு சோடியம் மோல்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிச்சி அந்த மோல்களின் எண்ணிக்கையை கொண்டு போய் இதில் பிரதியிட்டோம்னா சோடியம் அசிட்டேட்டின் மோல்களின் எண்ணிக்கை கிடச்சிரும். சோடியம் அசிட்டேட்டின் மோல்களின் எண்ணிக்கையை எடுத்துகிட்டு போய் மேலே அதனுடைய கனளவால் வகுத்தோம்னா உப்பினுடைய செறிவு கிடச்சிரும். ஓகேவா? எஸ், பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்,
எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு உப்பின் செறிவு வேணும்னா சோடியம் அசிட்டேட்டின் மோல்களின் எண்ணிக்கை தெரியணும். கரைசலின் கனளவின் மதிப்பு அவங்க கொடுத்துட்டாங்க. சரி, சோடியம் அசிட்டேட்டின் மோல்களின் எண்ணிக்கை எப்படி கணக்கிடுதுன்னா சோடியம் அசிட்டேட்டின் நிறை டிவைட் பை சோடியம் அசிட்டேட்டின் மூலக்கூறு நிறை. சோடியம் அசிட்டேட்டின் நிறை எவ்வளவுனா 8.2. சோடியம் அசிட்டேட்டின் மோலார் நிறை 82. ஸோ 8.2 82ஆல் வகுத்தோம்னா என்ன வருது 0.1. சோடியம் அசிட்டேட்டின் மோல்களின் எண்ணிக்கை 0.1 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மேல் சொன்ன வாய்ப்பாட்டில் பிரதியிடலாம். உப்பின் செறிவு ஈக்குவல் டு சோடியம் அசிட்டேட்டின் மோல்களின் எண்ணிக்கை டிவைட் பை கரைசலின் கனளவு. சோடியம் அசிட்டேட்டின் மோல்களின் எண்ணிக்கை 0.1. கரைசலின் கனளவு எவ்வளவுனா அரை லிட்டர். ஓகே, 500 mlனா அரை லிட்டர், 1000 mlனா 1 லிட்டர், 500 mlனா அரை லிட்டர். ஸோ 1/2 லிட்டர்னு போடுறோம். இந்த 1/2னா என்ன அர்த்தம், மேலே பெருக்கல்ல 2 இருக்குதுன்னு அர்த்தம். 0.1 × 2ன்னு போட்டால் 0.2 மோலார். ஸோ இப்போ உப்பினுடைய செறிவை 0.2 மோலார்னு கண்டுபிடிச்சிட்டோம். உப்பினுடைய செறிவு என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், 0.2 மோலார்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி அமிலத்தின் செறிவு கண்டுபிடிக்கலாம். அமிலத்தின் செறிவு ஈக்குவல் டு அசிட்டிக் அமிலத்தின் நிறை டிவைட் பை அசிட்டிக் அமிலத்தின் மூலக்கூறு நிறை டிவைட் பை கரைசலின் கனளவு. அசிட்டிக் அமிலத்தின் நிறை எவ்வளவு அப்படின்னா 6, அதனுடைய மூலக்கூறு நிறை 60. ஸோ எவ்வளவு கனளவுனா அரை லிட்டர். ஸோ 6/60ன்னு வரும். கேன்சல் பண்ணால் 1/10ன்னு வரும். ஸோ இங்கே இருக்கிற 1/10 நல்லா கவனிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 1/10ன்னு வரும். கீழே 1/2ன்னு இருக்குது. ஸோ இந்த 1/2ன்னு என்ன அர்த்தம், 1/10ன்னு போடுறோம். 1/10ன்னு போட்டால் 0.1. ஸோ 0.1 × 2ன்னு வரும். ஓகேவா? அப்போ 0.1 × 2ன்னு வரும். 0.1 × 2னா 0.2 மோலார். ஓகேவா? உப்பின் செறிவும் 0.2 மோலார், அமிலத்தின் செறிவும் 0.2 மோலார். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் pH ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு தான் தெரியும், ஃபார்முலா மேலே எழுதியிருக்கோம் பாருங்கள். pH pKa + log உப்பின் செறிவு டிவைட் பை அமிலத்தின் செறிவு இல்லையா. pH pKa + log உப்பின் செறிவு டிவைட் பை அமிலத்தின் செறிவு. இதில் பிரதியிடணும் ஸ்டூடெண்ட்ஸ். உப்பின் செறிவு 0.2 மோலார்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அமிலத்தின் செறிவு 0.2 மோலார்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். pKa வேல்யூ வந்து 4.74ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த மதிப்பெல்லாம் பிரதியிடணும். ஓகேவா? பாருங்கள். pH pKa + log உப்பின் செறிவு டிவைட் பை உப்பின் செறிவு டிவைட் பை அமிலத்தின் செறிவு. ஓகேவா? இதில் பிரதியிடணும் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், pKa மதிப்பு pH pKa மதிப்பு 4.74 ப்ளஸ் log உப்பின் செறிவு 0.2 டிவைட் பை அமிலத்தின் செறிவு 0.2 போடுறீங்க. என்ன ஆகுது அப்படின்னா மேலே இருக்க 0.2 கேன்சல். அப்போ log 1ன்னு வருது. 4.74 ப்ளஸ் log 1. log 1உடைய வேல்யூ 0. அப்போ pH 4.74 ப்ளஸ் log 1. log 1 வேல்யூ 0. அப்போ ஆன்சர் இஸ் pH. ஸோ ஆன்சர் வந்து pH 4.74. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?